ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலஸ்தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் பம்கின் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆம்லெட் ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இதுக்காக அரை கப் அளவு பம்கினை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த பம்கினை சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த காய்கறி லேசாக நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி தண்ணீர் காய்கறி தான், அதனால் நிறைய தண்ணி சேர்த்து வேக வச்சிங்கன்னா அது குழஞ்சி போயிடும். சும்மா லேசாக நனைகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். காய்கறி எல்லா தண்ணியும் நல்லா உறிஞ்சிரும். நடுவில் ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த காய்கறி ஒரு 90% நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவு குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். குடை மிளகாய் எப்பயுமே க்ரன்ச்சியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் இதை ஆஃப் குக் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் இப்போ இதில் காரத்துக்காக வேண்டி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கூடவே இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சீசனிங் சேர்க்குறதுனால நம்ம ஆம்லெட் அந்த பீட்சா சுவையில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கணும் இந்த காயை. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால ஆம்லெட் நல்லா நமக்கு பெருசாக கிடைக்கும். இப்போ பால் சேர்த்தப்புறம் இது நல்லா அடிச்சுக்கிட்டு ஆற வச்ச காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிலே உப்பு காரம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம தனியாக எதுவும் ஆம்லெட்காக உப்பு சேர்க்க தேவையில்லை, காரமும் சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம காய்கறி ஆல்ரெடி வதக்கின பேன்லேயே இந்த ஆம்லெட்டையும் ஊற்றி எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த பேன் சூடு பண்ணி. இதில் 3 கரண்டி அளவு இந்த முட்டை கலவையை எடுத்து ஊற்றுறேன். பம்கினை தமிழில் மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க சில பேர், சில ஊரில் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி ஆம்லெட் குக் பண்ணுறோமோ அந்த அளவு தான், அந்த டைம் தான் எடுக்கும் இந்த ஆம்லெட் ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா காய்கறிகள்லாம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சதுனால ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடும். இது சாப்பிட்டா நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க கூட இந்த ஆம்லெட்டை ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். இந்த ஆம்லெட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ்தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.